ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். அது சீக்கிரத்துல நீங்குமா? லேசான உபத்திரவம். இந்த லேசான உபத்திரவம் தான் அது சீக்கிரத்தில் நீங்கும். அந்த உபத்திரவம் நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிறதுக்கு தான் அந்த லேசான உபத்திரவம். இன்றைக்கு துன்பம், பாடு, கஷ்டம், உபத்திரவம் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. நம்ம சில வேளையில் நினைப்போம், இந்த கஷ்டம், இந்த துன்பம், இந்த உபத்திரவெல்லாம் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்பமும் இன்பமும் மனித வாழ்க்கையில் பகலும் இரவும் போல மாறி மாறி தான் வந்து கொண்டே இருக்கும். அதை நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம் என்றால் அது நமக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்னைக்கு பாருங்க, ஒரு விஷத்தை உட்கொண்டவர்களுக்கு அந்த விஷத்தையே சில நேரம் என்ன செய்தாங்க? மருந்தா உட்கொள்ள கொடுக்குறாங்க. விஷப்பொருள் கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அது சில வேளையில் விஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்தாய் கொடுப்பதுமே அந்த விஷப்பொருள் தான். அப்படி அந்த மருந்தாய் கொடுக்கும் அந்த விஷப்பொருள் மனிதர்களுக்கு என்ன செய்து? பூரண சுகத்தை கொடுக்கிறது. அது போலதான் துன்பம், தொல்லை, கஷ்டம், பிரச்சனை இதெல்லாம் விஷம் போல கசப்பா இருந்தாலும் அவை எல்லாம் துன்பத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு தான். ஆமென். துன்பத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு தான் இந்த கசப்பெல்லாம் கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிறார். இவையெல்லாம் நித்திய துன்பமாகிய நரகத்திலிருந்து நம்மை விடுவிக்க கர்த்தரால், இயேசப்பாவால நம்ம சில வேளையில் நம்ம வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது. சில வேளையில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை துன்பங்களின் வழியாக நடத்துகிறார். ஏன்னா நம்முடைய ஆத்துமா அது பூரணப்படும் வரைக்கும், நம்முடைய ஆத்துமா பலப்படும் வரைக்கும், நம்முடைய ஆத்துமாவில் ஆரோக்கியம் பெருகும் வரைக்கும் இந்த துன்பங்களும் இந்த கஷ்டத்தையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். இந்த துன்பத்தின் வழியாக தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி கூட வேதத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 14:22 பாருங்க, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். உபத்திரவத்தின் வழியாக தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் உபத்திரவமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நவீன கால பிரசங்கமா இருக்கு இன்னைக்கு. ஆனா வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது, இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, கசப்பு உண்டு. கசப்பான மருந்தை சாப்பிட்டாதான் நமக்கு இனிப்பான அந்த சுகம் கிடைக்கும். அதே போல கசப்பான அந்த உபத்திரவத்துல நம்ம நடந்தாதான் அந்த நரக கசப்புக்கு நாம் நீங்களாக்கி பரலோகம் என்கிற அந்த இனிப்பான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எப்படியாவது பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்காக தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கும் போதே கசப்பான உபத்திரவங்களின் வழியாய் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஆத்துமாவை தகுதிப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், பூரணப்படுத்துகிறார். அதை நாம் இந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும்? கட்டாயம் நாம் உணர்ந்து கொள்ளணும். ஒரு விஷயத்தை வச்சுதான் ஒரு விஷயத்தை முறிப்பாங்க. கிராமத்தில் இருக்கும் ஒரு விஷயத்தை வச்சு அந்த விஷயத்தை முறிப்பாங்க. இன்னைக்கு நாம நரக துன்பத்திலிருந்து நாம் நித்திய காலமாய் கஷ்டப்படக்கூடாதுன்னா, நரகம்ங்கிற துன்பத்துக்கு போனா நித்திய காலமாய் கஷ்டம், நித்திய காலமாய் அந்த கசப்பு, அதுல இருந்து நாம் விடுபடணும்னா அந்த கொஞ்ச காலம் நம்ம என்ன செய்யணும்? பாடுகள் அனுபவிக்கணும். அது நித்திய கனமகிமையை உண்டாக்கும். அந்த உபத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரம். உபத்திரத்தில் உழன்று போயிருக்கீங்களா? இந்த உபத்திரம் கொஞ்ச காலம்தான். அது நித்திய கனமகிமை உங்களுக்கு உண்டாக்குவதற்காக, நித்திய ஜீவனிலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே கர்த்தரால் நமக்கு இந்த உலகத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த, இந்த உலகத்துல நாம் வாழும் நாட்களில் சில துன்பங்கள் இதற்காக தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நாம் போகிற பரலோகத்தில் இப்படிப்பட்ட துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் எதுவுமே கிடையாது. ஆகவே இந்த நாளில் நாம் வாழ்க்கையில் லேசான நம்முடைய உபத்திரவம், அந்த துன்பம், அந்த கசப்பு நாம் உட்கொள்ளும் போது அது லேசான உபத்திரம் தானா நித்திய கனமகிமை ஆகிய பரலோக இன்பத்தை நமக்கு கட்டாயம் கொடுக்கும். ஆமென். பரலோக இனிப்பு வேணும்னா கசப்புங்கிற துன்பத்தின் வழியா நாம் என்ன செய்யணும்? நடந்தே ஆக வேண்டும். ஆகவே இந்த வேளையிலும் ஒருவேளை உபத்திரத்தில் இருக்கீங்களா? இதெல்லாம் நித்திய கனமகிமை உங்களுக்கு கொண்டு வரும். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. அப்ப நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் என்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஒரு பெரிய காரியமாகவே இருக்காது. எல்லா உபத்திரத்திலும் இயேசப்பா என்னை பார்த்துட்டு இருக்கிறார், அவர் எனக்கு தகுந்த நீதியை செய்வார், அவர் என் சூழ்நிலைகளை பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தரை பார்க்கிற தேவன் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறவர் கர்த்தர். நீங்க அமைதியா இருங்க.
அதினதின் காலத்தில் எல்லாவற்றுக்கும் பதிலை உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஒருவேளை இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்க நெருக்கப்பட்டு இருக்கலாம், கர்த்தர் அதை அறிவார். நெருக்கப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் விசாலமான ஒரு வாழ்க்கையை சீக்கிரமாகவே கட்டளையிடுவாராகவே. சீக்கிரத்தில் உங்களுடைய உபத்திரவம் எல்லாம் நீங்கும். நித்திய கனமகிமே நம்ம எல்லாருக்கும் உண்டாக்குமாகவே. கண்களை முடி ஜெபிப்போமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம், லேசான இந்த உபத்திரவம் லேசாக இருக்கணும்னா நாங்கள் விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்கணும்ப்பா. விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருப்போம் என்றால் இந்த உபத்திரவம் எங்களுக்கு லேசானதாய் தெரியும். அது நித்திய கனமகிமே கொண்டு வரும். அப்பா இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற உபத்திரத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று விசுவாசத்தில் அப்பா நிலைத்திருக்கும்படி சீஷர்கள் மனுஷர்களுக்கு புத்தி சொன்னாங்க. தகப்பனே, இந்த வேளையிலும் நாங்கள் உபத்திரத்தின் வழியாய் உம்முடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க இந்த வேளையை நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க நீர் கிருபை செய்யுங்க. கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. லேசான உபத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்க நித்திய கனமகிமை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.